விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். நம்ம சேனல்ல விதவிதமான கதைகள் பார்த்துட்டு வந்தோம். அருள்நெறி கதைகள், ஆன்மீக கதைகள், சிறுவர் கதைகள், இன்னும் சொல்லப்போனா கிருஷ்ணனின் மாயங்கள்னு ஒரு தொடரும் வந்துட்டு இருந்தது. இப்போ மார்கழி மாதம் பிறக்க போது இப்போ தற்காலிகமாக அந்த கதைகள்லாம் நிறுத்திட்டு நாம் மார்கழி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஆண்டாளும் கிருஷ்ணனை தானே கொண்டாடியிருக்காங்க. நாமும் இந்த மாதத்தில் ஆண்டாள் அவங்களோட பாசுரத்து மூலமாக கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் நம்ம பழைய கதைகளுக்குள்ளே வரலாம். இது வரைக்கும் நாம் ஆண்டாள் அவங்களோட சிறப்புகள், அவங்க எப்படி பாசுரங்களில் சொற்களை கையாண்டாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், பாவை நோன்போட பின்னணி, மார்கழி எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா கதையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போது நம்ம பாசுரங்களுக்குள்ளே போக போகிறோம். முதல் பாசுரம், அதில் என்ன சொல்ல வராங்கன்னு நாம் என்ன அனுபவிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால், கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். என்ன அழகான பாசுரம் இல்லையா? கிருஷ்ணதேவராயரு தன்னோட வாழ்வின் கடமை எது என்பதை முடிவு செஞ்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு மாலோல கண்ணன் கனவுல என்ன சொன்னாரு தெரியுங்களா? இந்த உலகில் பக்திக்கு இலக்கணமாய் திகழ்ந்தால் ஒருத்தி, மானுடராய் பிறந்தும் இறைவனோட திருவடிகளில் இரண்ட கலக்க முடியும்னு நிரூபித்தாள். வேதம் அனைத்தும் தன்னோட தண்டவில் பாசரங்களுக்குள் வைத்து மக்களுக்கு அளித்தாள். அதோட பலனா இன்னைக்கும் நிறைய கோயில்களில் அவ கொழுவிட்டிருக்கிறாள். அவள்தான் கோதை. அவளோட புகழை நீ நல்ல சுந்தர தெலுங்கில் பாடு, அவளோட திவ்ய சரித்திரத்தை போற்றி ஒரு காவியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு மாலோல கண்ணன் அவரோட காதுகளில் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதுதான் அவருக்கு பிடிச்ச பிரியமான நிவேதனம் கூட சொன்னார். இதை கேட்டுட்டு அவருக்கு அது கனவா நனவானே தெரியல. அந்த வேங்கடவன் சர்வ அலங்கார பூஷனாக அப்படி இருந்தார் அவரோட கனவுல. அவருக்கு ஒரு எல்லையில்லாத ஆனந்தம். கிருஷ்ணதேவராய தன்னோட வாழ்வோட கடமை எது அப்படிங்கிறத முடிவு செஞ்சிட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதையோட திவ்ய சரிதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நூலாக்குறது தான் காலம் முழுவதும் தன்னோட பேரை நிலைநிறுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவை ஞானிகளை கூப்பிட்டு ஆண்டாள் சரிதத்தை சொல்லும்படி கேட்டார். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயனே, ஊர்களில் எல்லாம் புகழ்மிக்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுவே கோதை பிறந்த ஊர். அந்த கோவிந்தன் வடபத்திர சாயியாக வாழும் ஊர். நான்மறைகளும் ஓதும் ஊர். அங்குதான் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் கோதையோட திருமொழிகள் திருப்பாவையாய் தோன்றின அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமில்ல, விஷ்ணு பக்தியில் சிறந்து விளங்கிய வல்லபத்தேவன் அப்படின்ற பாண்டிய மன்னன் நிகழ்த்திய வித்வத் சதசில் அப்படின்னா தர்க்க சபைன்னு சொல்லுவாங்க. வைணவமே உயர்ந்த நெறி என்று அந்த மகாவிஷ்ணுவே உயர்ந்த தெய்வம் என்றும் நிறுவிய விஷ்ணு சித்தர் ஒரு பிருந்தாவனம் அமைத்து அந்த வடபத்திர சாயிக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அவரது பிருந்தாவனத்தில் தான் ஒரு துளசி செடி இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டுச்சு. விஷ்ணு சித்தர் ஓடி சென்று பார்த்தார். மகாலட்சுமி தாயாரே குழந்தையாய் அவதரித்தாளோ என்னும் அளவுக்கு அழகு தோற்றம் அவரை வசீகரித்தது. மலர்கள் அனைத்தும் விட அழகிய தோற்றம் கொண்டவளான அவளுக்கு பூங்கோதை என்று பெயரிட்டு அந்த நாராயணின் நாமத்தை தாலாட்டாக நித்தமும் உபதேசம் செய்து வளர்த்து வந்தார் விஷ்ணு சித்தர். இப்போ அந்த விஷ்ணு சித்தரோட பொண்ணாதான் கோதை வளர்ந்துட்டு வர்றாங்க. அப்போ அவங்க நிறைய நாராயணன் அதாவது கண்ணோட பெருமை கேட்டுட்டே வளர்ந்து வராங்க. அப்போ ஒரு சமயம் மார்கழி மாதம் வருது. அப்போதான் இந்த முதல் பாசுரம் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க அதோட அர்த்தம் இப்போ தெரியும். இதோ மார்கழி மாதம் பிறந்துடுச்சு. அந்த மாயவன் மாதங்களில்தான் மார்கழி என்று சொல்லியிருக்கிறானே, அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மார்கழி அல்லவா? கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. நிறைந்த நிலவும் சுடர் விட்டுட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கண்ணன் மீதான பக்தி என்னை தூங்க விடாம செய்யுதே. இது பிரம்ம முகூர்த்தம்.
தேவர்களும் ரிஷிகளும் நீராடும் பொழுது இந்த பொழுதில் அவனை துதித்து நீராடத் தொடங்கி விடுவார்கள். மார்கழி மாதத்துல ஆயர்பாடியில் கோபியர்கள் சேர்ந்து கூடி மகிழ்ந்து அவனை போற்றி வழிபட்டதாலேயே அவனது திவ்ய தரிசனத்தை பிரசாதமாக பெற்றனர். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிச்சாங்க கோதை. அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க, இதுதான் ஆயர்பாடி, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தானே இருக்காங்க, அந்த இடத்த தான் ஆயர்பாடியை நினைச்சுக்கிட்டாங்க. என் தோழியர் தான் ஆய்ச்சியர்கள். கண்ணனின் வரவுக்காக காத்திருக்கும் கோபியர்கள் இதோ அவர்களை அழைத்து கொண்டு இந்த மாதத்துக்கான பாவை நோன்பை நோற்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. மாடுனா செல்வம் இல்லையா? இந்த ஆயர்பாடியில எல்லா வீடுகளும் செல்வம் நிறைந்த வீடுகளே. அப்படி செல்வம் நிறைந்த வீடுகளில் வாழும் செல்வச் சிறுமியர்களே, வாங்க நாம எல்லாரும் நீராடலாம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. நேரிழையீர் என்றால் நல்ல அழகான அணிகலன்களை அணிந்து அலங்கரித்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு பொருள். கோபிகள் எப்போவுமே நேரிழையீர் தானே, அதாவது அவங்க தோழியரை கோபியரா அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்பவுமே நேரிழையீர் தான், அதாவது நல்ல ஆபரணங்கள் கொண்டு அலங்கரித்து கொண்டிருப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க கோதை நாச்சியார். கண்ணன் கூட இருக்கும்போது கோபியர்கள் நல்ல ஆபரணங்களை அணிந்து கொண்டு அழகு செய்து கொள்வதை புரிந்து கொள்ள முடியுது. கண்ணன் அருகில இல்லாத போதும் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒருத்தி கோபியர் ஒருத்தியிடம் கேட்டாலாம். அதற்கு அந்த கோபிகை, கண்ணன் எப்போது வருவான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் வரும்போது நாங்கள் அவனோடு விளையாடவும் அவனை வழிபடவும் தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் நலிவுற்றால் அவன் மனம் வருந்த மாட்டானா அப்படின்னு பதில் சொன்னாலாம். அதாவது கண்ணன் வருத்தப்படுவானா அவங்க அலங்காரம் பண்ணிக்காம இருந்தா, அதனால எப்பவுமே அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கோபியர்கள் சொல்றாங்க. இறைவன் எப்போது நம்முள் வருவான் என்பதை நாம் அறியாத போது நாம் அவனுக்காக எந்நேரமும் காத்திருக்க வேண்டும் தானே. அதனால எப்பவும் காத்திருக்கும் போது கண்ணனுக்கு ஏத்தாப்புல நாம நம்மளையே அலங்காரம் பண்ணி அவனோட பக்தி செலுத்தி கொண்டே நாம காத்திருக்கணும். அப்படி இல்லாம அசட்டையா அவனை உள்ளத்தில் ஏற்க தயாராக இல்லாமல் இருந்தால் அவன் அப்படியே கடந்து போயிடுவான் இல்லையா? அதனால்தான் என் பெண்கள் நேரிழையீராக எப்போதும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கோதை நாச்சியார். கூர்மையான வேலினை கொண்டு கோகுலத்தை காத்து வருபவர் யாரு? நந்தகோபர் இல்லையா? அவனது குமாரனான கண்ணனைத்தான் நாம் துதிக்க போறோம். அவனின் தாய் யசோதை தன் மகனின் கம்பீரத்தை கண்டு வியந்து பாராட்டுறாங்க. அவள் பார்வையில் அவன் ஒரு சிங்கம், அதுவும் நந்தகோபன் என்னும் பெரிய சிங்கத்தின் மகனாக பீடு நடை போடும் இளம் சிங்கம் அவன். அவன் உடல் கருமையான மேகம் போன்றது. அவனது கண்களோ சிவப்பாக தாமரை மலர் போல காட்சியளிக்கும். ஒளி வீசும் அவன் முகத்தை கதிரவன் என்போமோ அல்லது அதிலிருந்து பிறக்கும் ஒளிமதியைப் போல குளுமையாக இருப்பதால் நிலவு என்று சொல்லலாமோ? எப்படியாயினும் அவனை புகழ்ந்து பாட வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? குறையொன்றும் இல்லாத அந்த கோவிந்தனை நம் சிறுமதியால் பாடி புகழ்ந்திட முடியுமா? அவனை புகழும் அவனேதான் பறை தர வேண்டும். பறைனா என்னன்னா வலிமை, பறைனா வீரம். அதை நாராயணன் நமக்கு வழங்கி நாம் அவனை பாடுமாறு பணிப்பான். அவன் புகழை பாடி பணிக்கொண்டு இந்த பாவை நோன்பை நோற்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தை அவங்க பாடுறாங்க கோதை நாச்சியார். ஆண்டாள் தன் தோழிகளை இவ்வாறெல்லாம் பாடி மார்கழி நீராட அழைப்பாள். ஆனா ஒரு பாடலே ஓடி வந்துவிட அத்தனை பக்குவமானவையா நம்ம ஜீவாத்மாக்கள்? அல்லது அப்படி வந்துவிட்டால் ஆண்டாளின் அழகு தமிழில் இத்தனை பாசுரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா என்ன? ஆண்டாளோட அற்புதமான பாசுரங்களை இன்னும் தொடர்ந்து அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு பாசுரத்துக்கு அப்புறம் அவங்க நீராட அழைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னு வர்ற பதிவில் நாம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் தொடர்ந்து பாசுரங்களை கொண்டாடலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே, ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.